Hello everyone, welcome to Kitchen Geek channel. இன்னைக்கு plain குஸ்கா எப்படி prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். These are the ingredients. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெஷரிங் ஜார், சில பேர் அதை மெஷரிங் கிளாஸும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். Switch on the stove, take a heavy bottom pan. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அந்த மெஷரிங் ஜார்லேயே ஆயிலை மெஷர் பண்ணி போர் பண்ணிக்கோங்க. Once oil get heated, you can add your whole garam masalas. இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னா பே லீஃப் ஒன்று, ஒரு சின்னமன், 4 க்ளோவ், ஒரு ஏலக்காய். இந்த மெஷர்மெண்ட் வந்து 2% சாப்பிடலாம். ஸோ நான் இந்த ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஃபார் 2 persons. ஓகே, after adding the onions, keep your stove in sim flame till it cooks. இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இந்த ஸ்டேஜில் குக் ஆகிருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சாட்டே பண்ணி விட்டதுக்கப்புறமா அதோடைய ஆஃப் குக்கில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட் போட்டிங்கன்னா இட் வில் குக் ஃபாஸ்ட்லி. Now you can see the onion get fried nicely and add your green chilies. எப்பவுமே நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த பேன் வைக்கும் போது ஃப்ளேம் ஹை லெவலில் தான் இருக்கணும். ஒன்ஸ் அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண உடனே வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் சிம்மில் தான் மெயின்டைன் பண்ணணும். Now you can add your ginger garlic paste. டொமேட்டோஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுங்க. And leave on the stove in sim flame. Now you can add the curd and mix well. கர்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா டொமேட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குக் பண்ணும் அண்டு அதோட டேங்கி டேஸ்ட் வந்து ஹைப் ஆகும். Add your mirchi powder, which is red chili powder, and mix well. Keep the stove in low flame.
புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து புதினா விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். இந்த குஸ்காவுக்கு நான் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கையளவு அதில் வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் கொத்தமல்லியை விட புதினாவுடைய லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 1 handful of both the leaves. Okay, add into the dish and mix it. Adding the water. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். நான் இந்த மெஷரிங் ஜாரில் தான் வந்து ரைஸை மெஷர் பண்ணேன், ஆயில் மெஷர் பண்ணேன், இப்போ வாட்டரை மெஷர் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மெஷரிங் ஜாரில் நான் ஆஃப் த அமௌண்ட் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதோட டபுள் அமௌண்ட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல் கிளாஸில் ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் ஐ ஸ்க்வீஸ் த ஆஃப் லெமன் வந்து போதும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் 2%. ஓகே, மேக்ஸிமம் வந்து ஒரு 1/4 கிலோ குஸ்கா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இவ்வளோ லெமன் போடும், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. After adding the water, keep the stove nice and தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. Now we can add the rice. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. ஈவன் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் we have to wash that. ஓகே, அரிசி போட்டு கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த குஸ்கா ப்ரிப்பரேஷனில் மெஷரிங் ஜார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே ஒரு தவா வைங்க. தவா நல்லா சூடாகட்டும். ஓகே, இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு காமிச்சல ரைஸ் போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து இன்னொரு ஸ்டவ்வில் தவா வச்சு அதை ஹை ஃப்ளேமில் ரெடி பண்ணணும். அந்த தவா ஹாட்டாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த குக்குடு ரைஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப் குக்குடு. ஓகே, நம்ம போட்ட தண்ணி எல்லாம் வந்து இழுத்துடுச்சு. ஆனால் இன்னும் உங்களுக்கு அந்த அரிசி வந்து குக் ஆகலை, பர்பாயில்டாக தான் வந்து குக் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பேனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த தவால தூக்கி வச்சிடணும். நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு பேன்ல ஃபுல்லா வாட்டர் பிடிச்சிக்கோங்க. அந்த பேன் எடுத்து இந்த லிட் மேல வச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் கால் தம். கொஞ்ச நேரம் தம்ல இருக்கட்டும். ஒரு 2 minutes இருக்கலாம். After 2 minutes, you can open the lid and see the rice. ஸோ இது குக் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக குக் ஆகலை. ஸோ அந்த ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. பட் இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் மறுபடியும் நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி அந்த வெயிட்டட் பேனை வந்து வச்சு மூடிடுங்க. ஒன்லி ஃபார் 1 minute. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் கூட பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பேனில் இருக்கிற ஹீட், ஸோ எவ்ரி திங் வந்து அப்படியே தான் இருக்கும். ப்ரெஷர், அந்த ஹேர் எல்லாமே. ஸோ அந்த ஹீட்லேயே வந்து
இன்னும் கொஞ்சம் அது குக் ஆகிடும். ஸோ ஓவர் ஹீட்டட் எதுவும் பண்ண தேவையில்லை. நவ் ஃபைனலி இட்ஸ் குக். ஜஸ்ட் see the video. நீங்கள் அந்த ஸ்பேச்சுலாவை தட்டும் போதே வந்து சிங்கிள் ரைஸஸாக வந்து உங்களுக்கு கீழே விழுறது உங்களுக்கு தெரியும். While plating, you can see the non-sticky plain kuska. Okay. ஃபைனலாக plain குஸ்காவை சிக்கன் லாலிபாப்போட சர்வ் பண்ணிட்டேன். Thanks for watching. Please like and subscribe my channel.